நாலாவது ஆராதனை புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. உங்கள் சரீரங்களை பரிசுத்தப்படுத்துவது முதலாவது புத்தியுள்ள ஆராதனை. தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாய் சரீரத்தை கொடுக்கிறது புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. அப்ப நான் எப்படி ஜீவ பலியா கொடுக்கிறது? என் சரீரத்தை எப்படி பரிசுத்தப்படுத்தலாம்? ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து உபவாசித்து நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை என்ன பண்ணாராமா? அவர் கேட்க பண்ணி அதை வாக்கி பண்ணாருன்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப உங்க சரீரத்தை ஒடுக்கி ஜீவ பலியா கொடுப்பதற்கு முதல் படி என்னங்க? உபவாசிக்க வேண்டும். தீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். ஆண்டவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்தார். அவர் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக சத்ரு அதுக்கு அப்புறம் தான் சோதிக்கிறான். இந்த சோதனைகளை எல்லாம் தாண்டி வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தாருங்க? உபவாசித்து இருந்தார். உலகத்துல இருந்து சாத்தான் இருந்து நீங்க தப்பிக்கணும்னா நீங்க என்ன பண்ணி ஆகணுங்க? உபவாசித்து ஆக வேண்டும். இந்த உபவாசம் தான் என்ன ஆராதனை? புத்தியுள்ள ஆராதனை.